அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆரப்பாக்கம் அருகே 8 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்தையே உலுக்கி வரும் நிலையில் குற்றவாளி நேற்று மாலை 3 மணி அளவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரின் பின்னணி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம். கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளியின் பின்னணி வெளியாகியிருக்கு, அது தொடர்பான விவரங்கள். ஆரம்பாக்கத்தில் 8 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளி நேற்று மாலை 3 மணி அளவில் கைது செய்யப்பட்டான். தொடர்ந்து அவரின் பின்னணி வெளியாகியிருக்கிறது. இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம். தொடர்ந்து அது கைது செய்யப்பட்டவரின் பின்னணி என்ன, அது தொடர்பான விவரம்? வணக்கம். ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி 8 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்தையே ஒலிக்கு வரும் நிலையில குற்றவாளி நேற்று 3 மணி அளவில் சூளுப்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். குற்றவாளியை கைது செய்த அரக்கோணம் தனிப்படை போலீசார் அந்த நபரை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வராங்க. இதனில அதேபோல் குற்றச்சம்பவம் நடந்த அன்று சிறுமியிடம் நடத்திய விசாரணையின் போது சிறுமி வழங்கிய வாக்குமூலத்தின்படி குற்றவாளியின் கையில் இருந்த டேட்டோ, பற்களின் கரை, அதேபோல் குற்றவாளி அணிந்திருந்த உடை உள்ளிட்டவை ஒத்துப்போகவே குற்றவாளியை உறுதி செய்தபடி கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையிலான தனிப்படை போலீசார் கடந்த 18 மணி நேரங்களாக தீவிர விசாரணை நடத்தி வராங்க. முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட நபர் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் அவர் 30 வயது மதிக்கத்தக்கவர் என்ற தகவல் மட்டுமே வெளியான நிலையில 2ஆம் கட்ட தகவலாக குற்றவாளியின் பெயர் விவரங்கள் கிடைக்காத நிலையில் குற்றவாளி சம்பவம் நடந்த பிறகு ஆந்திர மாநிலம் துருவச்சத்திரம் பகுதியில் உள்ள ஹரியானா, ராஜஸ்தான் தாபா என்ற தாபாவில் பணியாற்றி வருவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.